முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக 8வது முறை அறிவித்த ட்ரம்ப். பிரதமர் மோடி விளக்கமளிக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் எம்பிக்கள் குழு விளக்கம். ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான் ஆகியவை ஏற்றுக்கொண்டதாக தகவல். பிரதமரின் ரத்தம் கேமராவுக்கு முன்பாக மட்டும் கொதிப்பது ஏன்? உடலில் பாய்வது கொதிக்கும் குங்குமம் என கூறிய மோடிக்கு ராகுல் கேள்வி. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சிக்கு எதிரானது. அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என திமுக விளக்கம். அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு தலைவர்கள் வரவேற்பு. அரசியலமைப்பு சட்டத்தை உச்சநீதிமன்றம் பாதுகாத்துள்ளதாக பாராட்டு. வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுத்து நிறுத்தியது தாம்தான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 8வது முறையாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் அனைத்தையும் நடு வானிலேயே இடைமறித்து இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இந்த மோதலை இரு நாட்டு தலைவர்களிடமும் பேசி முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாகவும், வர்த்தகத்தை காரணம் காட்டி இரு நாடுகளையும் மிரட்டி பணிய வைத்ததாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதலில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அதன் பிறகே மத்திய அரசு சார்பில் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமெரிக்காவின் தலையீடு குறித்து கேள்வி எழுப்பின. சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்றும், இதில் வர்த்தகம் தொடர்பாக எந்த கருத்தும் பரிமாறப்படவில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்தது. அதன் பிறகும் சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ட்ரம்ப் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவுடன் நடந்த சந்திப்பின் போது பேசிய ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரத்தை முழுமையாக தீர்த்து வைத்ததாக கூறினார். அதை வர்த்தகத்தின் மூலம் தீர்த்து வைத்ததாகவும், விரைவில் உக்ரைன் ரஷ்யா மோதலையும் முடிவுக்கு கொண்டு வரப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுடன் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை தயார் செய்து வருவதாக ட்ரம்ப் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் என ட்ரம்ப் சொல்வது இது முதல் முறை அல்ல. இது 8வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், கடந்த 11 நாட்களில் 8 முறை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு தானே காரணம் என திரும்ப திரும்ப கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பிரதமர் திரு மோடி விளக்கம் அளிக்காமல் இதுகுறித்து மௌனம் காப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான் நாடுகள் தங்களின் ஆதரவினை தெரிவித்துள்ளதாக சம்பந்தப்பட்ட எம்பிக்கள் குழு தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் ஒரு பகுதியாக பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் முயற்சியை விளக்கும் விதமாக சிவசேனா எம்பி திரு ஸ்ரீகாந்த் தலைமையிலான அனைத்து கட்சி குழு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டது. அங்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு குழு தலைவர் அலி ரஷீத் அல் நுவாமி மற்றும் அமைச்சர் ஷேக் நஹாயனா ஆகியோரை சந்தித்து பஹல்காம் தாக்குதல் குறித்தும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் அனைத்து கட்சி குழுவினர் எடுத்துரைத்தனர். இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஐக்கிய அமீரகத்தின் உறுதியான ஆதரவினை திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே கோரினார். அப்போது இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு ஆதரவாக ஐக்கிய அரபு அமீரகம் தோளோடு தோள் நிற்கும் என்று கூறியதாக திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தீவிரவாதம் என்பது இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, மாறாக மனித குலத்தின் மீதான தாக்குதல் என்றும், மதத்தின் போர்வையில் நடக்கும் அனைத்து வடிவிலான பயங்கரவாதத்தையும் ஐக்கிய அரபு அமீரகம் எதிர்க்கும் என்றும் அவர்கள் கூறியதாக திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே கூறினார். இதேபோல் ஜப்பான் சென்றுள்ள ஐக்கிய ஜனதா தள எம்பி திரு சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழு அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டகேஷி லவ்யாவை சந்தித்தது. அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு ஆதரவினை தெரிவித்த அந்நாடு இந்தியாவின் நிதானத்தை வெகுவாக பாராட்டியது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும், பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது. இந்த குழு அடுத்ததாக தென்கொரியா, மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும், திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு அடுத்ததாக காங்கோ, லைபீரியா மற்றும் சியாரா லியோன் நாடுகளுக்கு செல்லவிருக்கிறது. இதற்கிடையே திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான மற்றொரு குழு நேற்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. பிரதமர் திரு மோடியின் ரத்தம் கேமராவுக்கு முன்பாக மட்டும் கொதிப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் மாவட்டத்தில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு மோடி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 9 தீவிரவாத முகாம்களை 22 நிமிடங்களில் இந்தியா அளித்துள்ளதாக கூறினார்.
முப்படைகளின் சக்கர வியூகத்தால் பாகிஸ்தான் அடிபணிந்ததாக அவர் தெரிவித்தார். பதிலடி தாக்குதலால் தமது மனம் குளிர்ந்திருந்தாலும் ரத்தம் கொதிப்பதாக தெரிவித்தார். தனது உடலில் பாய்வது ரத்தம் அல்ல, கொதிக்கும் குங்குமம் என்றும் திரு மோடி கூறினார். मोदी की नसों में लहू नहीं, गरम सिंदूर बह रहा है. अब भारत ने दो टूक साफ कर दिया है. हर आतंकी हमले की पाकिस्तान को भारी कीमत चुकानी पड़ेगी. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, போலியான உரைகளை பிரதமர் திரு மோடி நிறுத்த வேண்டும் என்று கூறினார். இந்தியாவின் மாண்பை காப்பதில் திரு மோடி சமரசம் செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளவர் பிரதமர் மோடிக்கு 3 கேள்விகளை எழுப்பியுள்ளார். தீவிரவாதம் குறித்த பாகிஸ்தானின் அறிக்கையை ஏன் நம்பினீர்கள் என்றும், அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பணிந்து இந்திய நலன்களை தியாகம் செய்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கேமராக்களுக்கு முன்பு மட்டும் உங்கள் ரத்தம் கொதிப்பது ஏன் என்றும் பிரதமரிடம் திரு ராகுல் காந்தி வினவியுள்ளார். அமலாக்கத்துறை மீது தமிழ்நாடு அரசு வைத்த குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும், டாஸ்மாக் வழக்கின் உத்தரவு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றும் மூத்த வழக்கறிஞர் திரு என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டத்துறை செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு என்.ஆர். இளங்கோ, டாஸ்மாக் ஊழியர்கள் மீது பதியப்பட்ட 47 வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் அளித்த தகுந்த விளக்கத்தினால் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சில வழக்குகளில் சிலர் விடுதலையாகி இருப்பதாகவும், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு உள்ளேயே சென்று இடி சோதனை செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்றும், அதன் செயல்பாடுகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இடி ஒரு வழக்கை எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முதன்மை வழக்கு இருக்க வேண்டும். பிரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பிரிடிகேட் அஃபென்ஸுக்கு சொல்லப்பட்ட உரித்த நபருக்கு மேல் மட்டும்தான் இடி நடவடிக்கை பாயும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடியுடைய தலைமை அலுவலகத்திற்கே சென்று 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஏதோ அரசியல்வாதிகள் போல இடி அறிக்கைகளை கொடுத்திருப்பது உண்மையிலேயே சட்டத்திற்கு விரோதமானது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறி, கூட்டாட்சி தத்துவத்தை மீறி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணங்களுக்காக அமலாக்கத்துறை செயல்பட்டு உள்ளதால் வரம்புகளை அது மீறி உள்ளது என உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. சட்டத்தை மீறி செயல்படும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டம் வழிவகுப்பதாக தெரிவித்துள்ள திரு என்.ஆர். இளங்கோ, இது இந்தியா முழுமைக்குமான ஒரு முக்கியமான தீர்ப்பு என கூறியுள்ளார். இந்திய முழுமைக்குமான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் முறையாக உச்சநீதிமன்றம் நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் அறிவார்கள். மாநில சுயாட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடப்பதாக முதல் முறையாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருப்பதாக திரு இளங்கோ சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை முழுவதுமாக உள்வாங்கினால் அடுத்த தேர்தலுக்குள்ளாக அமலாக்கத்துறை சோதனை இருக்காது என அவர் கூறினார். அனைத்து மாநிலங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறதே என்ற திருமதி தமிழிசையின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அரசியல் தலைவர்கள் மீது, ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் மீது இடி நடவடிக்கைகள் தொடர்கின்றது என்பதை சொல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகளின் மீது சோதனையை ஏவி பாஜகவிற்குள் வரவழைத்து அவர்களை புனிதராக்கி விடுகிறார்கள் என அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய், நீதிபதி திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் அமர்வு, தனி நபர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யலாம், ஆனால் அரசு நிறுவனங்களுக்கு எதிராக எப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியது. அமலாக்கத்துறை எல்லை தாண்டி செயல்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கடுமையாக சாடினர். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை சிதைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த வழக்கில் மேற்கொண்டு விசாரணை நடத்த தடை விதித்த நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கின் விசாரணை கோடை விடுமுறைக்கு பிறகு தொடரும் என அறிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு அமலாக்கத்துறைக்கு சரியான சம்மட்டி அடி என்று தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர்.
அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக உச்சநீதிமன்றம் பாதுகாத்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறினார். மாநிலங்களில் எந்தவித அமலாக்கத்துறையுடைய சோதனையோ ரைடு கிடையாது, சிபிஐ ரைடு கிடையாது, இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது. ஏன் பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால், அப்போ அரசியலமைப்பு சட்டம் எங்கே வேலை செய்யுது? யாருக்கான அரசியலமைப்பு சட்டம்? எல்லோருக்குமான நீதி, சமநீதி, சமதர்ம நீதி இங்கே இருக்கிறதா? திமுக அரசுக்கு களங்கம் கற்பிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், ஈடிக்கு சம்மட்டி அடி கொடுப்பது போல உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக ஆட்சியாளர்களால் அமலாக்கத்துறை தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆட்சியாளர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் பகைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையை பாஜக ஒன்றிய அரசு ஏவுகிறது என்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இடைக்கால தடை உணர்த்துகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்கவும் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்தார். விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறாக வழி நடத்துவதாக அவர் கூறினார். நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பது எப்படி என்கிற கேள்வியை இது கேட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க செயலாகும். இது குறித்து அமலாக்கத்துறை உடனே பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆகவே அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு அரசியல் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசியல் ரீதியாக செயல்படுகிறதே தவிர ஒரு இயல்பாக யதார்த்தமாக ஒரு தனித்தன்மையோடு இந்த அமைப்பு செயல்படவில்லை. அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டது என்று தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர். அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படவில்லை என்று அவர்கள் விமர்சனம் செய்தனர். பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைவர்கள் வலியுறுத்தினர். வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வந்தவாசி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல நகரங்களில் மழையும் பெய்து வருகிறது. இதனால் பகலில் கொளுத்தும் வெயிலுக்கு இந்த மழை ஆறுதலாக அமைந்துள்ளது. இதற்கிடையே வரும் 27ஆம் தேதி வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தொடங்கும் என்றும் இது தமிழக பகுதிகளிலும் பரவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை மற்றும் வரும் 26ஆம் தேதி வரை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. வரும் 27, 28ஆம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மேலும் கோவா, தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நேற்று காலை உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் நிலுவையில் உள்ள நிதி விவரங்களை இன்றைக்குள் சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கு கெடு விதித்துள்ளது. கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை தொடங்கவில்லை என்றும் அதனை உடனடியாக தொடங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் 2021ஆம் கல்வியாண்டு முதல் 2023ஆம் கல்வியாண்டு வரை எந்த நிதியும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்றும் 100% தொகையை மாநில அரசுதான் வழங்கியதாகவும் கூறினார். மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க மே 28ஆம் தேதி கூட்டம் கூட்டியுள்ளதுடன் நிதி ஒதுக்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ரவீந்திரன், மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு MP கூட இல்லை என்பதால் நிதி ஒதுக்கவில்லை என்று கூறினார். அப்போது நீதிபதிகள் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஏன் ஒதுக்கவில்லை என்பது குறித்தும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி குறித்தும் இன்று பிற்பகல் 2.25 மணிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தங்க நகை கடன் பெற இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்கள் மக்கள் நலனுக்கு எதிராக உள்ளதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
வங்கிகளில் தங்க நகைக்கடன் பெற புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள ரிசர்வ் வங்கி தங்க நகைகளின் மதிப்பில் 75% அளவுக்குத்தான் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி மட்டுமே கட்டி நகைக்கடனை புதுப்பித்து வந்த முறையை மாற்றி முழு தொகையையும் கட்டி நகைகளை மீட்டு மீண்டும் புதிதாக கடன் பெற வேண்டும் என்கிற விதியை கொண்டு வந்துள்ளது. மேலும் நகைகளின் உரிமையை நிரூபிப்பதற்கு அவற்றை வாங்கிய ரசீது அல்லது உரிமை சான்று போன்ற ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் திரு ஈசன் முருகன், விவசாயிகளும் நடுத்தர மக்களும் ஏழைகளும் குறைந்த வட்டியில் நகைக்கடன் பெறுவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுவது தெளிவாக தெரிவதாக கூறினார். தங்க நகைக்கடன் வாங்க தனியார் நிறுவனங்களை நோக்கி நகர்த்துவதற்காகவே இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழிலதிபர்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கடன் தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு வங்கிகளில் 9.75% வட்டியில் நகைக்கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை 22% வட்டியில் கடன் பெற தள்ளுவதாக திரு ஈசன் முருகன் குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்தமாகவே நீங்க யாரும் வங்கிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அரசாங்க வங்கிகளில் சராசரியான வட்டி விகிதம் 9.75%. ஆனால் அந்த முத்தூட், மணப்புரம் போன்ற தனியார் நிறுவனங்களில் 22% வட்டி. கணக்கு போட்டு பாருங்க. 12% வட்டி அதிகமாக மக்கள் வாங்க வேண்டுமென, செலுத்த வேண்டுமென கட்டாயப்படுத்துவது ரிசர்வ் வங்கி. அப்போ இந்த அரசு வங்கிகளுக்கு என்ன வேலை? பல தலைமுறைகளாக பராமரிக்கப்பட்டு வரும் தங்க நகைகளுக்கு ரசீது கிடையாது என்றும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் உரிமையாளர்கள் என்றும் கூறிய திரு ஈசன் முருகன் இதனை எப்படி நிரூபிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த நிபந்தனை முழுக்க முழுக்க பொருத்தமற்றது என்றும் அநியாயமானது என்றும் அவர் கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட செயல்களை காணும் போது இது இந்திய மக்களுக்காக வேலை செய்கிறதா அல்லது தங்க நகை கடன் கொடுக்க விரும்பும் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்கிறதா என்கிற சந்தேகம் வருவதாக அவர் தெரிவித்தார். எனவே இந்த விவகாரத்தை மறுபரிசீலனை செய்து புதிய வழிகாட்டுதல்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என திரு ஈசன் முருகன் வலியுறுத்தினார். கிராம மக்கள் எதிர்ப்பு காரணமாக கண்டதேவி கோயில் குறித்த நூலை வெளியிடாமலேயே ஆளுநர் திரு ஆர் என் ரவி புறப்பட்டுச் சென்றார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கண்டதேவி தேர் குறித்த மொழிபெயர்ப்பு நூலை ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நூலை வெளியிட எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் நூலில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் வரலாறு திரித்து எழுதப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக சார் ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சர்ச்சையாக கருத்துக்களை தெரிவித்து வரும் ஆளுநர் தவறான நூலை வெளியிடக்கூடாது என்றும் மீறினால் கடுமையாக போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் கிராம மக்கள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் கண்டதேவி திருத்தேரும் சமுதாய நல்லிணக்கமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் நூலை வெளியிடாமல் திரும்பிச் சென்றார். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கண்கவர் ராட்சத காற்றாடி திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கோடை விழா நாளை தொடங்கி 9 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் முதன்முறையாக ராட்சத காற்றாடி திருவிழா நேற்று தொடங்கியது. சர்வதேச அளவில் பயிற்சி பெற்றவர்கள் மூலம் மன்னவனூர் ஏரி பகுதியில் பஞ்சவர்ண கிளி, மீன், தேசிய கொடி, வன விலங்குகள், டிராகன், லில்லிபுட், ஜல்லிக்கட்டு காளை உள்ளிட்ட 40 வகையான ராட்சத பட்டங்கள் வானில் பறக்க விடப்பட்டன. இதமான சூழலில் வானில் வண்ணமயமாக பறந்த காற்றாடிகளை பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். ஃபெஸ்டிவல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. இது நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. கூலிங்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இந்தியன் ஃபிளாக் கலர்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. காற்றாடி திருவிழாவை காண சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, இயற்கையை பாதுகாத்தல் உள்ளிட்ட கருத்துகளுடன் தொடங்கிய காற்றாடி திருவிழா வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வானிலை மற்றும் காற்றின் வேகத்தை பொறுத்து காற்றாடிகள் பறக்கவிடப்படுகின்றன. சென்னை அடுத்த போரூரில் நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். போரூரில் வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் அப்பகுதியில் உள்ள ஒருவரின் நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை தர 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் ரசாயனம் தடவி கொடுத்து அனுப்பிய 10,000 ரூபாய் நோட்டுகளை அலுவலகத்தில் இருந்த சிவக்குமாரிடம் அவர் கொடுத்தார்.
அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சிவகுமாரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அந்த அலுவலகத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை அளிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. முதலில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய லக்னோ அணி விளையாடியது. அந்த அணியின் தொடக்க வீரர் மிச்சல் மார்ஷ் 64 பந்துகளில் 10 பவுண்டரி 8 சிக்சர்களை விளாசி 117 ரன்கள் எடுத்தார். அவரது அதிரடி ஆட்டத்தால் லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்களை குவித்தது. இதையடுத்து 236 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆட வந்த குஜராத் அணியினர் லக்னோ அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து வெளியேறினர். அந்த அணியில் அதிகபட்சமாக ஷாருக் கான் 57 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளையும் பறிகொடுத்த குஜராத் அணி 202 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள குஜராத் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய லக்னோ அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுத்து நிறுத்தியது தாம்தான் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 8வது முறையாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான் நாடுகள் தங்களின் ஆதரவினை தெரிவித்துள்ளதாக சம்பந்தப்பட்ட எம்பிக்கள் குழு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் ரத்தம் கேமராவுக்கு முன்பாக மட்டும் கொதிப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.